ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 635வது நாமாவளியாக ஓம் புவனேஸ்வராய நமஹ. முருகப்பெருமான எல்லா உலகங்களுக்கும் அதிபதியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. புவனம் அப்படின்னா இந்த உலகத்தை பூமியை குடிக்கும். சொர்க்கத்துக்கும் மனித இனம், உயிர் வாழும் பிராணி, தண்ணீர், இதுக்கு எல்லாமே புவனம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல புவனம்னா உலகம், எல்லா உலகங்களுக்கும் அதிபதியாக ஈஸ்வரனாக தலைவனாக இருக்கார். புவனம் அப்படின்னாலே அனைத்து உலகங்கள் அப்படின்னு பேர். அதாவது இருப்பிடம், வசிப்பிடம், அதுக்கெல்லாம் புவனம்னு பேர். அதனால தான் இறைவனை புவனேஸ்வரன், அம்பால புவனேஸ்வரி அப்படின்றோம். இந்த புவனத்துக்கு விஸ்வம், ஜகத்து, பிரபஞ்சம், லோகம் அப்படின்னு பல பெயர்கள் எல்லாம் உண்டு. இதை கீழே 7 உலகம், மேலே 7 உலகம் அப்படின்னு சொல்கிறது. 14 லோகம். அபிராமி பற்ற வர்ணிக்கிறாலே, பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்தவண்ணம் காத்தவளே அப்படின்வார். இதை விசேஷமாக 224 புவனங்களாக வர்ணிப்பா. அந்த அத்தனை புவனத்துக்கும் புவன அதிபதிகள் எல்லாம் இருப்பாள். இந்த புவனங்களை எல்லாம் கடந்தவன் பரம்பொருள். அதனால்தான் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுலத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்து இருக்கும் உயிர் ஓவியமே அப்படின்னு பாடியிருக்கா. அப்படி இந்த புவனங்களை எல்லாம் கடந்தும் இருக்கக்கூடியவன் பரம்பொருள். அப்பேற்பட்ட அந்த புவனே ஈஸ்வரனாக அனைத்து புவனங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த இறைவன் கருணையால் இந்த பிரபஞ்சத்துக்கு தனு கரண புவன போகங்களை எல்லாம் படைத்து எல்லா உயிர்களும் நற்கதி அடைய வேண்டும். ஒவ்வொரு உயிரும் இறைவனுடைய தத்துவங்களால் தனு உடம்பு அடைகிறது. கரணம் அதுக்கு வேண்டிய மனம் முதலான கருவிகள். புவனம் இறைவன் எல்லாருக்காகவும் இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்கார். போகம் எல்லா உயிர்களும் அனுபவிக்கணும், சந்தோஷத்தை அடையணும், அதான் போகம். தனுகரண புவன போகத்தை எல்லாம் கொடுத்து அந்த இறைவன் ஒவ்வொரு விதமான பிறப்பிலையும் ஒவ்வொரு ஞானத்தை கொடுத்து மேலான பாக்கியத்தை அடைய வைக்கிறார். எப்படி நம்ம ஒரு மரத்துக்கிட்ட போகிறோம் அப்படின்னா, பழம் இருக்குன்னா அந்த பழத்தை எடுத்துப்போம். மற்ற தேவையற்றது இல்லை வளரக்கூடியது இப்போ தான் காயாக போகிறது அதெல்லாம் சாப்பிடுவோமா அப்படின்னா அதை விரும்ப மாட்டோம். பழத்தை நம்ம எடுத்து சந்தோஷமாக சாப்பிடுவோம். அது மாதிரி பக்குவப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுத்து மேலும் பக்குவப்பட வைத்து இறைவன் தன்னுடைய திருவடியில் சேர்த்துப்பார். திருப்பி அந்த துன்பம் நிறைந்த அந்த பிரபஞ்சத்துக்கு போக வேண்டாம், மேலான பாக்கியத்தை அடையட்டும் அப்படின்னு சுவாமியே அனுகிரகம் பண்ணிடுவார். அப்போ அது வரையிலும் நம்ம எத்தனையோ பிறப்பு எடுத்தாகணும். அதனால தான் எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம்ன்றார். அப்போ இந்த பூமியில் பிறந்த நமக்கு பல்வேறு விதமான இன்ப துன்பங்கள் வந்தே தீரும். அதை நம்ம சமாளித்து நம்ம கர்ம வினைகளையெல்லாம் போக்கி மேலான உயர்கதி அடைவதற்கு இறை அருளும் சித்திக்கும். அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த புவனத்துக்கே தலைவராக இருப்பவராக இந்த நாமாவளி முருகப்பெருமான தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் புவனேஸ்வராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சோம் சுப்பிரமணியாய நமஹ.